சென்ட்ரல் திரைப்படம் பார்த்தோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்திற்காக திரையிடப்பட்ட இந்த திரைப்படத்தை அனைத்து எங்கள் சங்க இயக்குநர்கள், இணை துணை இயக்குநர்கள் எல்லோரும் கண்டுகளித்தோம். ஒரு மிக சிறப்பான படத்தை ஒரு புதிய இயக்குனர் திரு பாரதி அவர்கள் இயக்கியிருக்கிறார். அவர் எடுத்துக்கொண்ட விஷயத்தை ரொம்ப தெளிவாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. ஒரு வர்க்க போராட்டம் தான், பணக்காரன் ஏழை போராட்டத்தை, விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி அவர்கள் வென்றடிக்க துடிக்கிறார்கள், எத்தனை சிரமத்துக்கு ஆளாகிறார்கள் என்பதை அழகாக அற்புதமாக படம் பிடித்திருக்கிறார். இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்திருக்கிற காக்கா முட்டை விக்னேஷ் மற்றும் சோனி, அவரோடு இணைந்து நடித்திருக்கிற நிறைய பேர், குணா, பாவலன் போன்ற நிறைய பேர் மிக அருமையாக நடித்திருக்கார், இயல்பாக நடித்திருக்கிறார்கள். ஒரு படம் பார்க்கும்போதே அந்த படம் ஏதோ நம்ம ஊர் பக்கம் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. சரி, ஊர்லேருந்து கட் பண்ணி ஒரு போர்ஷன் சென்னைக்கு வந்தால் அது கூட இயல்பான ஒரு சென்னை நகரத்தை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே படம் பிடித்திருக்கிறார்கள். அதில் நடித்த அனைவரும் அந்தந்த இடத்திற்கேற்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக நமக்கு தெரிகிறது. இந்த படத்தோட மெயின் எலிமெண்ட், யாரைக்காக போராடுகிறார்கள்னா, யாரை எதிர்த்து போராடுகிறாங்கன்னா, இந்த எதிர்ப்பு சக்தியாக வருபவர் தான் இயக்குனர் பேரரசு. அது கோதண்டம், வைகுண்டம் என்கிற ஒரு கதாபாத்திரம். அது பெரிய ஒரு எமோஷ்னலாக ஒரு மிகச்சிறந்த வில்லனா. அந்த வில்லன்கன்னா ஒரு 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 முதலாளித்துவத்தோட அகங்காரம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு விதம் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதை எதிர்த்து தான் இந்த கதைக்களமே நடக்குது. ஸோ ஆக ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் தனக்கே உண்டான பாணியில் ஒரு வித்தியாசமான நடிப்பை, இனிமேல் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் எனக்கு இருக்குடா அப்படின்றத நிரூபிக்கும் அளவிற்கு நடித்திருக்கும் இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு பேரரசு அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கும்போது பேரரசு சார்னு கைத்தட்டுறதை பார்க்கும்போது எனக்கே டென்ஷனாக இருக்குது. என்னடா இது, நம்மளை மறந்துடுவாங்க போல இருக்கே அப்படின்ற அளவுக்கு. அதனால் என் தம்பி, அதாவது நம்ம கண் முன்னாடி நம்ம தம்பியோட படத்தை தம்பியோட நடிப்பை போற்றி போடும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெத்த தாய்க்கு அந்த அளவுக்கு என்னுடைய மனசளவுக்கு ரொம்ப திருப்தி. அதற்கு வாய்ப்பளித்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும். நிச்சயமாக நம்ம இயக்குனர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் பிடித்த ஒரு படமாக இது அமைந்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்து கொண்டு, பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் இந்த படத்தை எங்கே ஓடினாலும் ஓடி போய் பார்த்துருங்க. இல்லைன்னா ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்க தவறிய குற்றத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நான் கொஞ்சம் வெளியே வந்துடுறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். சென்ட்ரல் ஒரு அருமையான படம். வர்க்க போராட்டத்தையும் இவங்க சொல்லியிருக்க விதம் ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் அதை சொல்லியிருந்தாங்க. படத்தில் எல்லாருடைய நடிப்பும் ரொம்ப இயல்பாக இருந்தது. நம்ம காக்கா முட்டை விக்னேஷ் சார் ஆகட்டும், சோனி ஆகட்டும், தம்பி பேரரசு ஆகட்டும், எல்லாருடைய நடிப்பும் அப்படி ஒரு இயல்பாக, சாதாரணமாக வர கேரக்டர்ஸ் கூட அவ்வளோ இயல்பாக குணா அவரை மென்ஷன் பண்ணணும். குணாவும் ரொம்ப அற்புதமாக எல்லாருமே இயல்பாக பண்ணியிருந்தாங்க. இவர் முதல் இயக்குனர் என்று தெரியாத அளவுக்கு அற்புதமாக இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதாவது தான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வேண்டிய வகையில் எங்கேயுமே ஒரு காம்ப்ளிகேஷன், சிக்கல்கள் இல்லாமல் ரொம்ப தெளிவாக அருமையாக தான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லியிருக்காரு. தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி ஒரு புது டீமுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள இந்த அளவுக்கு உயர்த்தி விட்டதுக்கு அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகளும் வணக்கங்களும். பேரரசு சாரை பற்றி
சொல்லியே ஆகணும். ரொம்ப இயல்பான ஒரு நடிப்பு. அவருடைய இந்த படத்தில் அந்த கெட்டப்பை பார்த்தோன்னே நான் யோசித்தேன், ரொம்ப அற்புதமாக இருக்கு இவருக்கு இந்த கெட்டப்பு அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து இயக்குனர் வந்து மெனக்கெட்டிருக்காரு அவருக்கு, அவரை வெளியில் கொண்டுட்டு வந்து அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு. அவருடைய நடிப்பில் வந்து ரொம்ப அற்புதமாக பிடிச்சிருந்தது என்னன்னா, முதலாளிகளை வந்து ரொம்ப அழகாக அவருடைய நடிப்பில் ஒரு வித்தியாச கோணத்தில் சொல்லியிருந்தார். எப்படின்னா, அடிக்கும்போது இது பண்ணும்போதும் அவன் செத்தா என்ன இன்னொருத்தன் இருக்கான். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய வேலை கிடைப்பது என்பது அப்படிப்பட்ட ஒரு திண்டாட்டமாக தான் இருக்குது. இவன் என்னடா இவன் வேலை பார்க்கலையா, அவனை கொண்டு தூக்கி போடுறா, அடுத்தவனை கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பார்க்கும்போதே. அதை பற்றியே கண்டுக்கவே இல்லை, அவன் செத்தானா தூக்கி போடு அடுத்தவனை கூப்பிடு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் போராட்டம் இருக்கிறது என்பதை முதலாளியாக வந்த பேரரசு சார் ரொம்ப அற்புதமாக வந்து காட்டியிருந்தார். சிறந்த படத்தை கொடுத்திருக்கின்றார் இயக்குனர் பாரதி அவர்கள். இந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. ஊடக நண்பர்கள் இதை நல்ல படத்திற்கு துணை நின்று இதை கொண்டு மக்களிடையே சேர்த்து இதை வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரபா வாங்க. பிரபா நானே டைரக்டர் பேசிட்டோம். விக்னேஷ் வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகரன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் அனைத்து உறுப்பினர்கள் படைப்பாளிகளுக்காக சென்ட்ரல் படம் வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க பிரசாத்தில். ஸோ எல்லா படைப்பாளிகளோடு சேர்ந்து உதயகுமார் சார், அரவிந்த்ராஜ் சார் அவங்களோட சேர்ந்து நானும் அந்த படம் பார்த்தேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு சென்ட்ரல் நம்ம வந்து தமிழ்நாட்டின் தலைநகரத்தை நோக்கி வாழ்க்கையை தேடி வரக்கூடியவர்களுடைய வழிகளை வந்து இந்த படம் பேசியிருக்கு. முக்கியமாக வந்து உழைப்பாளர்கள், தொழிலாளர்களுடைய வழியை பேசியிருக்கு. படத்தை வந்து மிக சிறப்பாக எதை நோக்கி அந்த கதையை எழுத ஆரம்பித்தாரோ அதை வந்து மிக தெளிவாக படமாக்கி, மிக தெளிவான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட, நல்ல டயலாக்ஸோட, நேர்த்தியான காட்சிகளோட ரொம்ப நேர்த்தி அந்த படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் பாரதி. அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய பாராட்டுகள். ஆனால் அவருடைய பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாரதியோடைய பார்வையில் இந்த முழு திரைக்கதையும் இந்த கதையும் இருந்ததாக நான் உணர்றேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்ஜெட்டில், மினிமம் பட்ஜெட்டில் ஒரு சொல்ல வந்த கதையை மிக அழகாக ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து டோட்டல் க்ரூமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. முக்கியமாக படத்தினுடைய ஹீரோ காக்காமுட்டை விக்னேஷ் ரொம்ப அழகாக, ரொம்ப சட்டில்டாக அந்த கேரக்டரை உணர்ந்து அந்த கேரக்டராகவே இருந்தார். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்ற உணர்வு எங்கேயுமே வரல, எந்த காட்சியிலையுமே வரல. ஹீரோயின்ஸுமே ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அளவான காட்சிகள் இருந்தாலும் அதில் அவங்க ரொம்ப அழுத்தமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படத்தோடைய மிக முக்கியமாக வந்து இன்றைக்கி கவனிக்கத்தக்க விஷயமாக இருக்கிறது வந்து படத்தில் வில்லனாக நடிச்சிருக்க இயக்குனர் பேரரசு சார். அவருடைய ஆக்டிங்கும், அவர் உள்ளே இருக்க அந்த ப்ரெசன்ஸும், அவர் காட்சியில் வந்து ரொம்ப இயக்குனரோட சேர்ந்து ரொம்ப ஜெல்லாகி ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கார். இப்போ வந்து வில்லன்களுடைய பற்றாக்குறை இருக்க ஒரு காலகட்டம் இது. இதில் வந்து அவரோட பெர்ஃபார்மாக அந்த அந்த கேரக்டரை உள்வாங்கி அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. மொத்த படமே ரொம்ப இயல்பாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப இயல்பாக இருக்குது. சொல்ல வந்த விஷயத்தை, விளிம்புநிலை மனிதர்களுடைய வழியை, தொழிலாளர்களுடைய வழியை, ஒரு முதலாளி வர்க்கம் வந்து எப்படிலாம் வந்து அவங்களை அடிமைப்படுத்துன்ற வழியை தொடர்ந்து சமீப படங்கள் பேசிக்கிட்டே இருக்கு ஒரு 4-5 வருஷமாக. அதில் இந்த படம் அதில் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய வழியை வந்து ரொம்ப ஆழமாக, ரொம்ப அழுத்தமாக பேசியிருக்கிறத நான் உணர்றேன். எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. ஸோ இதை பார்க்குற எல்லாருமே நிச்சயமாக படம் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே. நான் தோழர் மார்க்ஸ் இப்போ தான் படம் பார்த்தேன். சென்ட்ரல் ரொம்ப அற்புதமாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருக்கு. என் கூட இருந்த எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கேன். இது ஒரு வர்க்க பிரச்சனை. முதலாளித்துவம் தனக்கு தானே சவக்கூலி வெட்டி கொள்ளும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். சவுண்டு கேட்குறேன். இந்த படத்தில் முக்கியமாக குணா சார், நண்பர் குணா நல்லா நடிச்சிருக்காரு. பேரரசு, அண்ணன் பேரரசு கலக்கியிருக்காரு, பட்டாசு கலப்பியிருக்காரு. முக்கியமாக சொல்லணுன்னா இந்த படத்தை ரொம்ப அழகாக உட்காந்து முழுமையாக, நான் ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்து, இந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப ரசித்தேன்.
இயக்குனர் பாரதி சிவலிங்கம். பாரதி சிவலிங்கம் பின்னி எடுத்திருக்காரு. நல்ல ஃபஸ்ட்டு படம்னே தெரியல. 10 படம் பண்ண டைரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. ஹீரோ வந்து அப்படியே இயல்பாக வாழ்ந்திருக்காரு. ஹீரோவும் அந்த ஹீரோயின் சோனி இயல்பாக இருக்கு. அவங்களோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படத்தை பார்க்காம அனைவருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் விக்னேஷ். நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், சென்ட்ரல் படத்தில் நடிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வந்ததுக்கு. இன்னும் இந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது இருக்க காலகட்டத்துக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஸோ மக்கள் நீங்கள் தான் இந்த படத்தை வந்து பார்க்கணும், மீடியா நீங்கள் தான் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இப்போ நிறைய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்றத நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு தான் இப்படி ஒரு யங் டீம் உருவாகியிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். இங்கே நிறையா இயக்குனர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த பேரரசு சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ஒரு படம் கொண்டு போய் சேர்க்கிறது பெரிய விஷயம். அதுவும் இவ்வளோ இயக்குனர்கள் இங்கே இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு படத்தை வந்து ஒரே டைமில் கொண்டு போய் சேர்க்கிறது பெரிய விஷயம். அதுக்காக வந்து பேரரசு சாருக்கு வந்து ரொம்பவே நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த பாரதி சாருக்கும், அப்புறமா ப்ரொடியூசர் சார், கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. இப்போ வர சின்ன சின்ன படங்களுக்கு எல்லாருக்குமே மக்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த படமும் தேட்டரில் போய் பார்த்து எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பாகம் 2 வரும். நன்றி. அதில் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்கு படம் போட்டோம். எல்லோரும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 3வது நாள் நல்லபடியாக திரையரங்கில் ஓடிட்டுருக்கு. படம் பார்க்காமையே சிலர் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரொடியூசர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு படம் வந்து படம் பார்க்காம ரிவ்யூ பண்ணது யாருன்னு சொல்லுங்க. பேர் சொல்கிறது கூட கஷ்டமாக இருக்குது. சும்மா சொல்லுங்க, அதனால ஒன்றும் இல்லை. மீடியாவில் சொல்லுங்க, படம் பார்க்காம ரிவ்யூ யாரு கொடுத்தான்னு சொல்லுங்க. அது வந்து படம் வந்து நல்லபடியாக திரையரங்கில் ஓடிட்டுருக்கு. தனிப்பட்ட வெறுப்புகளை மனசில் வச்சுக்கிட்டு படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து அவர் ரிவ்யூ சொன்னவர். படம்னா அவர் பார்க்காமையே படத்தை பற்றி யூடியூப்பில் ரிவ்யூஸ் கொடுத்து அவரோட சொந்த சுயநலத்தெல்லாம் இதில் பயன்படுத்தி இத்தனை பேரோட உழைப்பை வழியை சம்பாதிச்சு ஒரு கேவலமாக இருக்குது. இது சொல்கிறதுக்கு கேவலமாக இருக்குது. படத்தை பார்க்காம எப்படி ரிவ்யூ சொல்கிறாங்களே தெரியும். சொல்ல தயங்குறீங்க. சொல்லிடுறேன். பைல்வான் ரங்கநாதன் சார்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். ஏன்னா நானும் மீடியாவிலேருந்து தான் வந்திருக்கேன். படத்தை நீங்கள் பார்க்கல, உங்களோட சொந்த விருப்ப காரணங்களுக்காக படத்தை பற்றி தப்பான ஒரு ரிவ்யூ கொடுக்குறது ரொம்ப தப்பு சார். நீங்கள் ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணுறீங்க, அதை பண்ணாதீங்க. ஏன்னா நானும் மீடியாக்காரங்கிறதுனால தான் சொல்கிறேன். படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்க, படத்தை பார்க்காம ரிவ்யூ கொடுக்காதீங்க. விமர்சனம் வந்து ரொம்ப கேவலமாக கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து படத்தை பார்க்காம எப்படி நீங்கள் ரிவ்யூ சொல்கிறீங்கன்னு எங்களுக்கே தெரியல. அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. பல பேரோட உழைப்பு அதில் இருக்குது. படம் பார்க்காம ரிவ்யூஸ் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருங்க. இத்தனை நாளாக ஷூட்டிங் எடுத்து அவ்வளோ ஒர்க் பண்ணி அவ்வளோ உழைப்பை போட்டு தேட்டருக்கு கொண்டு வரதுலேயே எங்கள் உயிர் வந்துருச்சு. தயாரிப்பாளர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அசால்ட்டாக யூடியூப்பில் ஒரு ரூமில் உட்காந்து அசால்ட்டாக பேசிட்டு போயிருங்க. தயவு செஞ்சு அந்த பாவத்தை சம்பாரிச்சிக்காதீங்க. தயவு செஞ்சு படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்க, தப்பே இல்லை. அதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், நம்ம திருத்திக்கிறோம். படம் பார்க்காமையே போய்ட்டு ரிவ்யூ கொடுக்குறது மார்க். நீங்கள் யார் மார்க் கொடுக்குறதுக்கு? ஃபஸ்ட்டு படத்தை ஹெச்எம்மா நீங்கள் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? 20-30 படம் பண்ணிருக்கீங்களா? எத்தனை ஹிட்டு கொடுத்துருக்கீங்க? ஃபஸ்ட்டு படம் பார்க்காம ரிவ்யூ கொடுக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள், குறைய சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம் அடுத்த படத்தில். படம் பார்க்காம ரிவ்யூ சொல்லாதீங்க. இந்த சென்ட்ரல் படத்துக்கு மீடியா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நல்லா வந்திருக்கு படம், தேட்டர் நல்லா போயிட்டுருக்கு. இந்த படத்தில் அறிமுக இயக்குனர் நான், ப்ரொடியூசர்ஸும் அறிமுகம் தான். அவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேட்டரில் கொண்டு போய் படத்தை பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சென்ட்ரல் படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். நீங்கள் தான் எல்லாமே. அவர் படம் பார்க்கல சார். ஏன்னா வந்து இன்றைக்கி இந்த ஷோ பார்த்துட்டு ட்ரைலர் லான்ச் வச்சுருந்தோம்ல, ஆடியோ லான்ச் வச்சு அன்றைக்கே யூடியூப்பில் ஏறிடுச்சு படம். ரிவ்யூ ஏறிடுச்சு, யூடியூப்பில் போட்டாங்க. ஏன்னா அவர் 8 நிமிஷம் 7 நிமிஷம் ரிவ்யூ கொடுக்குறவர் 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காரு. அதில்
ஃபோன் கால் ரெக்கார்ட் இருக்கு எனக்கு, அவர்கிட்ட நான் பேசினேன். ஏன் சார் இப்படி கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஸ்டேஜில் வந்து என்ன அவர் அப்படி தப்பாக பேசிட்டாரு. அண்ணா வந்து அவர் இருக்கு சொல்லிடுறேன். அண்ணா வந்து அவரோட தனிப்பட்ட விஷயங்கள் அது எங்களுக்கு தெரியாது. அங்கே ஃபஸ்ட்டு படம் ஸ்டேஜில், சரிங்களா? இவர் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் கோவப்பட்டு பேசிட்டார். அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம், கோவப்பட்டிருக்கலாம், ரியாக்ட் பண்ணிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். நாங்கள் என்ன பாவம் பண்ண, படம் என்ன பாவம் செஞ்சிச்சு? அவர்கிட்ட கேட்கும்போது அவரே சொல்கிறாரு. அவர் என்கிட்ட அவர் ஸ்டேஜில் பேசும்போது எல்லாரும் அமைதியாக தானே இருந்தீங்க, அந்த கோவத்தில் தான் அப்படி செஞ்சேங்கிறத பகிரங்கமாக சொல்கிறாரு. நான் கால் பேசும்போது ரெக்கார்டும் இருக்குது. ஸோ அதில் தான் நான் சொல்கிறேன். சரி, சென்ட்ரல் படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி. வேற சார் அரவிந்த் வாங்க. நோ ப்ராப்ளம். சோனி வில்லன் வந்து பேரரசு. வணக்கம் எல்லாருக்கும். இங்கே முதல்ல இந்த சென்ட்ரல் படத்தை எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு திரையிட்ட தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் எங்களுடைய நன்றி. அதுவும் இல்லாமல் எங்களுடைய சங்கத்தோட பொதுச் செயலாளர் வேறு வந்து நடிகனாக வேறு பயங்கரமாக தூள் கலப்பியிருக்காரு. நான் அந்த ஸ்டில்லில் பார்த்தேன், வந்து முதல்ல வந்து விளம்பரத்தை பார்த்தேன். என்னப்பா கபாலி மாதிரியே வந்திருக்கேன் வந்து ரஜினி சாருக்கு போட்டியாக இருக்க பார்க்கணும்னு கேட்டப்பா அப்படின்னு. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கான்ஃபிடெண்ட்டாக கொடுத்துருந்தார் பேரரசர். இந்த படத்தில் நடித்த மணிகண்டனுக்கும் சோனிக்கும் காக்கமுட்ட விக்னேஷுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது மாதிரி இயக்குனர் பாரதியும் மிக சிறப்பாக வந்து ஒரு ஆக்ஷன் ஃபில்மை வந்து ஒரு நல்ல சென்டிமெண்ட்ஸோடு கொடுத்துருக்காரு சொன்னாங்க. அவருக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். இதை நீங்கள் வந்து இந்த திரைப்படத்தை திரையரங்குகளை பார்த்து அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுபோல் வந்து இந்த யூடியூபர்ஸ் கூட வந்து ரிவ்யூ வந்து புதன்கிழமை நல்ல ரிவ்யூ வந்தால் இன்றைக்கே போடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தால் புதன்கிழமை போடுங்க. அதனால ஒன்றும் கெட்டுப்போயிட போகிறது கிடையாது. ஏன்னா வந்து பெரும்பாலும் இப்போ வந்து என் பையன் கூட என்ன சொல்கிறான், என்னோடய படத்துக்கு போகலாமான்னு. டேடி இருங்க, எத்தனை மார்க் போட்டிருக்காங்க, எத்தனை ஸ்டார் போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து ஆனந்த உடனே எங்களுக்கு மார்க் போட்டிருந்தாங்க. இப்போ நீங்களாம் ஸ்டார் போட ஆரம்பிச்சிங்க. ஆனால் அவங்க ஸ்டாரை பார்த்து படம் பார்க்க வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அதனால் வந்து தமிழ் சினிமாவை வந்து கொஞ்சம் தயவுசெய்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் நல்லா இருந்தால் தான் எங்களை திட்டுறதுக்காக, நீங்கள் திட்டுறதுக்காக ஒரு ஆள் வேணும் இல்லையா? நாங்கள் இருந்தால் தான் எங்களை திட்ட முடியும். நீங்கள் அந்த வகையில் எங்களையும் நீங்கள் கொஞ்சம் பாதுகாருங்க. இந்த சென்ட்ரல் திரைப்படத்தை இயக்கிய தயாரித்த அதில் பணிபுரிந்த அனைவருக்கும் எங்களுடைய தமிழ் திரைப்படத்தின் சார்பாக, இயக்குனர் சங்கத்தின் சார்பாக, பெப்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முக்கியமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு பேரரசு வந்து மிகப்பெரிய வில்லனா தூள் கலப்பியிருக்காரு. தமிழ் நடிகர் சங்க செயலாளர், நடிகர் சங்க செயலாளர் சங்கத்தை விட்டு வெளியே வந்தால் அவர் வந்து நல்ல நடிகன் ஆயிடுவார். அதனால் வந்து உண்மையாக பேரரசுக்கு வந்து வாழ்த்துக்கள். அந்த கெட்டப் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகனுக்கு உண்டான அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதில் இருந்தது. அந்த வகையில் திருப்பதிலேயே அஜித் ஈக்குவலாக போட்டி கொடுத்துருந்தாரு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா ஒரு பெரிய நடிகனாக கூட ஆயிருப்பாரு. அதோட இவர்கிட்ட பண்ணல. அதனால் வந்து நடிகனாக வரத்துக்கு எங்களுடைய வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்த்து. All the best, all the best, all the best. சென்ட்ரல் படத்துடைய சிறப்பு விழாவுக்கு அனைவரும் வந்திருக்காங்க. இந்த படம் வந்து பிரபலமாகவும் பரபரப்பாகவும் பேசப்படுறது. பேரரசு அவர்களை பற்றி நான் என்ன சொல்லணும்னா, அவர் இயக்கிய படங்கள் எல்லாமே மக்கள் திருப்தியாக பார்த்து மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்காரு அவர். ஸோ அவர் வந்து டைரக்ஷனில் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மக்களின் டைரக்டராக ஆகிட்டார். இது ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ அவர் வந்து ஃபஸ்ட் டைமா செகண்ட் டைமாக எனக்கு தெரியல. பேரரசு
ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த சென்ட்ரல் படத்தில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் சொன்னார். அது அந்த போஸ்டர் பார்க்கும்பொழுதே ஒரு கிராமத்தில் இருக்கிற வில்லன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி நல்லா பரபரப்பாக இருக்க மாதிரி வேட்டிலாம் கட்டிட்டு ரொம்ப ஒரு மிராசுதாரர் மாதிரி இருந்தார். பார்க்கும்போதே ஒரு ஒரு அப்பீல் இருந்துச்சு. எப்படி மக்கள்கிட்ட வந்து பிரபலம் அடைந்தாரோ, எப்படி அவர் டைரக்ஷன் மூலமாக மக்கள்கிட்ட பிரபலம் அடைந்தாரோ, அதே போல் கண்டிப்பாக அவருடைய இந்த ஆக்டிங் மூலமாகவும் மக்களிடம் பெரிய வரவேற்பு பெற்று பெரிய நடிகராக வருவார் என்று நாங்கள்லாம் நம்பிட்டுருக்கோம். அவருக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த சென்ட்ரல் படத்தை தயாரித்த தயாரிப்பாளர், டைரக்டர், அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உங்ககிட்ட தான் இருக்குது, உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேட்டுருங்க. இல்லை, அது வந்து நான் படத்தில் ஃபைட்லாம் நினச்சி நான் ஃபஸ்ட்டு கமிட் ஆகலை. கமிட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஃபைட்டு பஞ்செலாம். அதுக்கெல்லாமே காரணம் எனக்கு நம்பிக்கை இருக்க இல்லையோ, இயக்குனர் பாரதிக்கு மேலே பயங்கர கான்ஃபிடென்ட். நான் ஃபஸ்ட்டு கதை கேட்கும்போது கதை பிடிச்சிருந்துச்சி, கேரக்டர் பிடிச்சிருந்துச்சி. ஆனால் எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. இதுனா வில்லன் சாதாரண வில்லன் இல்லை, பயங்கரமான வில்லன். இது நம்ம தாங்குவோமா, எல்லோரும் பேரரசன் சாப்பிட நினைப்பாங்களே அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட இதான் கேட்டேன், சார் கேரக்டர் ஓகே, இதுக்கு நான் தாங்குவேனான்னு தான் அவர்கிட்ட கேட்டேன். என்னை விட 100 மடங்கு கான்ஃபிடென்ட்டு டேரக்டர் தான். அதனால் இதுலேருந்து நான் நல்லா நடிச்சிருக்கேன், நல்லா ஃபைட் பண்ணியிருக்கேன். எது பாராட்டினாலும் அது வந்து இயக்குனரோட நம்பிக்கை தான் அதுக்கு காரணம். என்னோடய நம்பிக்கைங்கிற விட அவர் சொன்னதை நான் கரெக்டாக செஞ்சிட்டேன். எனக்கு வெற்றி எங்கேன்னா, தேட்டரில் படம் பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் வரும்போது வைகுண்டம் வைகுண்டம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வைகுண்டம் கேரக்டரு ஆடியன்ஸை பதிஞ்சு அவங்க கத்தும்போது தான் ஓகே, அப்போ தான் நான் நடிகராக வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு கேரக்டர் சொல்லும்போது தான், ஒரு நடிகர் கேரக்டர் சொல்லி பண்ணும்போது அவன் நடிகனா வெற்றி அடைஞ்சுன்னு அர்த்தம். அப்போ தான் ஓகே, நடிகனா ஒத்துக்கிட்டாங்க, வெற்றி அடைகிற வரை ஒத்துக்கிட்டாங்கன்னு நினச்சேன். முழுக்க முழுக்க இதுக்கு எனக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, அது காரணம் டைரக்டர் தான். அப்புறம் டைரக்டர் பேரை சொல்லும்போது பணம் போட்ட ப்ரொடியூசர் இருக்காங்களே, அவங்க ஒத்துக்கணும். ஆமாம், அப்போ அவங்களும் பேரை சொல்லும்போது அவங்களும் ஓகேன்ட்டாங்க. அதனால் என்னோட இந்த அடுத்து இயக்குனர்லேருந்து ஒரு நடிகராக உள்ளே வர்றதுக்கு தயாரிப்பாளரோட நம்பிக்கை, இயக்குனரோட நம்பிக்கை, எல்லாரும் நம்பிக்கையும் தான் காரணம். இன்னொன்று, இந்த படத்தில் கதாநாயகன் காக்காமுட்டா விக்னேஷ். இல்லை அவருக்கு, ஏன்னா சினிமாவை பற்றி எனக்கு தெரியும். சினிமாவில் சில ஹீரோக்களை பற்றி, அவங்களுக்குள்ள சில ஈகோ பற்றி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு மீறி ஒருத்தருக்கு கேரக்டர் வந்தால் அவங்க பொறுத்துக்க மாட்டாங்க. அது வில்லனாக இருந்தால் கூட, வில்லனுக்கு பேர் வருமா இருந்தால் கூட அவங்க சில ஹீரோக்கெலாம் பொறுத்துக்க மாட்டாங்க. ஆனால் எந்த ஈகோ இல்லாமல் கரெக்டாக. இன்னொன்று, நான் நடிக்கும்போது காக்காமுட்டா விக்னேஷ் வந்து அவர் க்ரௌண்டு வேடிக்கை வைப்பார், அப்படியே பாட்டே இருப்பார். எனக்கு கொஞ்சம் உறுத்தம், நான் ஹீரோ வச்சுட்டு நம்ம இவ்வளோ பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, பேசிக்கிட்டு இருக்கோமேன்ட்டு. ஆனால் ஒரு சலனம் இல்லாமல் அவர் கடைசி நான் அந்த கூட அந்த அவர்கிட்ட வந்து கடைசி ஈகோ வரல. அது வந்து ஒரு ஹீரோவாக அவர் எனக்கு கொடுத்த ஒரு இடம் சொல்லாது, அதுக்கு நன்றி. அப்புறம் அந்த படத்தில் கதாநாயகி சோனி, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹோம்லியா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி. ஏன்னா ஒரு தேவயானி, ஒரு ரேவதி, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான் வந்து நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி நடப்போம். ஷாலினி, பேபி ஷாலினி, இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டு பொண்ணாக நினைப்போம். அந்த மாதிரி ஒரு தேவயானிக்கு அப்புறம், ஒரு ரேவதிக்கு அப்புறம் ஒரு நம்ம வீட்டு பொண்ணாக நினைக்கிற ஒரு அந்த முகம் கொண்டவங்க தான் சோனி. ஃப்யூச்சரில் நல்லா அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. ஏன்னா இயல்பாக அந்த கதாபாத்திரம் உணர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் அதில் நமக்கே டஃப்பு கொடுத்தவர்னா இவர் தான், குணா தான். ஆமாம், இவர் கொடுக்குற ரியாக்ஷன் போது அப்போ எனக்கு ஜெர்க் அடிக்கும். ஏன்னா இவர் இந்த மாதிரி நடிக்கிறாரு, இவருக்கு நம்ம எப்படி நடிக்கிறது? ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு இருக்கிற நடிகர் எந்த அளவுக்கு நடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் இன்னொருத்தர் நடிக்க முடியும். அப்போ நாம் என்னோடய வில்லத்தனம் இன்றைக்கி பேசப்படுதுன்னா அதுக்கு விதை போட்ட ஒரு குணா தான். நான் அந்தளவுக்கு ஒரு நான் நடிச்சுங்கார். அப்புறம் இதில் ப்ரொடியூசர் தமிழ் சிவலிங்கம். எனக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்னா ஹீரோவோட, கதாநாயகியோட, குணாவோட, என்னையோட நான் வெளியே இங்கே மைக்கில் மட்டும்
எல்லோரும் சொல்கிறது அந்த தமிழ் சிவலிங்கம் இவர் தான் பாஸ்கர். பாஸ்கர் கேரக்டர் படத்தில் இருக்கு. இப்போது நான் பார்த்தேன், ஆச்சரியம் பார்க்குறேன். ஏன்னா அவருக்குள்ள ஒரு நல்ல நடிகன் இருக்கார். அது அவருக்கு தெரியல, டேரக்டர் என் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா ஒரு 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 பர்ஸை எடுத்து பணத்தை எடுத்து ஒருத்தன் ஒழிச்சு வைப்பான், அவர் எடுத்து வைப்பார். பின்னாடி ஹீரோ வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த டப்பு அந்த ஒரு பதட்டம் திரும்ப வரல, அதுதான் நடிப்பு. அந்த பதட்டம் உள்ள பணத்தை எடுத்து திருடுறான் கேட்டவுடனே அந்த பதட்டத்தில் திரும்புவார். அங்கேயே ஒரு நடிகன் நிரூபிச்சிட்டார். அதனால் வந்து ப்ரொடியூசரும் இருந்தால் கூட நீ அடுத்து படம் பண்ணுங்க, தொடர்ந்து நடிங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவருக்கான அவருக்கு தமிழ் சிவலிங்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்துங்க. நாங்களாம் படம் பண்ணால் கண்டிப்பாக அப்படிலாம் அழைப்போம். மொத்த டீம் சென்ட்ரல் வந்து சுருக்கமாக சொன்னால் நிறைய பேர் பரப்புகிறாங்க, இது ஜாதி படம் அது படம். இதெல்லாம் ஜாதி படமே இல்லை. இது ஜாதி படம்னா இது மனித ஜாதிக்கான படம். அவ்வளோ இதில் வந்து மனசில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து உழைக்கிறவனை முதலாளிகள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க, அவங்க உழைப்பை எப்படி உறிஞ்சுறாங்க. உழைப்பை வாங்குறது வேறு, உழைப்பை உறிஞ்சுறது வேறு. உழைப்பை வாங்குறதுங்கிறது ஏன்னா சம்பளம் கொடுத்தா வாங்கலாம், ஆனால் சம்பளம் கொடுத்து உறிஞ்ச முடியாது. உறிஞ்சுறது குற்றம், உழைப்பை வாங்குவது நியாயம். இதில் வந்து உழைப்பை வாங்கலை, உழைப்பை வாங்கும் முதலாளியாக இருந்தால் முதலாளி, உழைப்பை உறிஞ்சும் முதலாளியாக இருந்தால் முதலாளி இல்லை, அவன் தான் வில்லன். அவன் மனுஷ ஜாதியே இல்லை. அவன் அந்த கதை உழைப்பாளிகளை உறிஞ்சும் ஒரு முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக ஹீரோ கூட ஒரு கதாநாயகர் இயக்குனர் பாரதி அவரும் நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவர் சேர்ந்த நடிகர், அவருக்குள்ளேயும் ஒரு நடிகர் இருக்கார். என்ன நிறைய பேர் நடிகர் உள்ளே இருக்காங்க. இவ்வளோ படம் தான் எனக்கு தெரிஞ்சு. குணார் பக்கம் நடிக்கிறாரு, இவர் பக்கம் நடிக்கிறாரு. எல்லாம் ஒட்டுமொத்த இது வந்து ஒரு மக்களுக்கான படம். நீங்கள் வந்து ஒரு புது டீம், புது டைரக்டரு, புது ப்ரொடியூசர்ஸு எல்லாமே புது டீம். இவங்களில் வந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்து உங்களுக்கு வெற்றியை கொடுங்க. சின்ன ஆளுகளை வளர்த்து விடுங்க. வளர்ந்த ஆளுகளையே வளர்த்து விடாதீங்க. வளர்ந்தவனே வளர்த்து விடுறதுலேருந்து உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்க போகிறதில்ல. சின்னவங்களை வளர்த்து விட்டால் அது உதவியாக இருக்கும், புண்ணியமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நீ பேச புரிஞ்சுட்டு ஓகே சார். ஆமாம் கண்டிப்பாக சார். லீவில் வந்து ஊரில் அரியலூர் மாவட்டம் முத்துவஞ்சி தான் எங்களோட கிராமம். அங்கேருந்து வந்து வேலைக்காக சென்னைக்கு வந்து கோயம்பேட்டில் அப்பாவை பார்த்துட்டு சென்ட்ரலுக்கு போய் இறங்குனது உண்மை தான். என்னோட லைஃப்பில் இருந்த ரியல் இன்சிடென்ட் தான் சார் இருக்குது. அதெல்லாம் அது பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அப்போது வேலை செய்யும்போது தெரியல, அதாவது படமாக பண்ணுவோன்னு தெரியல. இறைவன் அருளால் வந்து எல்லாம் இவங்க 2 பேரால் நடந்தது. எல்லாமே 2 தெய்வங்கள், இந்த ப்ரொடியூசர்ஸ் இவங்களெல்லாம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா இவங்க 2 பேர் தான் காரணம். ப்ரொடக்ஷனில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் உள்ளே வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி டெய்லி தூக்கத்தை இன்னும் தூங்கலை, அவங்க பெருசாக தூங்கலை, ரொம்ப மன உளைச்சலில் கஷ்டப்பட்டு அவ்வளோ தடங்களை தாண்டி தேட்டர் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க படத்தை. ஓகே.